Okay, next page number 10, empirical formula and molecular formula. So, the empirical formula தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னா எளிய விகித வாய்ப்பாடு அப்படினு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் டெஃபினிஷன் நான் அந்த நோட்டில் எழுதியிருக்கேன் பாருங்கள். Simplest ratio of the number of different atoms present in the compound. ஓகேவா? ஒரு காம்பவுண்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிற டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸோட சிம்பிளஸ்ட் ரேஷியோ தான் எம்பிரிக்கல் ஃபார்முலா அப்படிங்கிற. ஓகேவா? புரியுது இல்லையா? எகெயின் படிக்கிறேன். சிம்பிளஸ்ட் ரேஷியோ ஆஃப் த நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் ப்ரெசென்ட் இன் த காம்பவுண்ட். ஒரு காம்பவுண்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிற டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸோட சிம்பிளஸ்ட் ரேஷியோ தான் என்னது? எம்பிரிக்கல் ஃபார்முலா அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? சரி, ஓகே சார், அப்போது ரேஷியோனா என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போது ஒரு ஃபார்முலா கொடுத்துட்டான். வாட் இஸ் த எம்பிரிக்கல் ஃபார்முலா ஆஃப் திஸ் ஃபாலோயிங் காம்பவுண்ட் அப்படின்னு கேட்குறேன். ஃபார்முலா ஆஃப் அசிட்டிக் ஆசிட் CH3COOH. ஓகேவா? ஸோ இது எப்படி எழுதலாம்? C2H4O2. ஓகேவா? 2 கார்பன், 4 ஹைட்ரஜன், 2 ஆக்சிஜன், இது எல்லாத்தையுமே நம்ம காமனாக எடுத்துக்கிறோம். ஓகேவா? அப்போ C2H4O2 அப்படின்னு இருக்குது. ஓகேவா? ஸோ இதை எப்படி சிம்பிளஸ்ட் ரேஷியோவை நம்ம கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா, இந்த காம்பவுண்டில் கொடுத்துருக்கிற நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸில் இருக்கிறதுலையே எது ஸ்மாலஸ்ட் நம்பர் ஆஃப் ஆட்டமோ அதால் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஹோல் காம்பவுண்டையே டிவைட் பண்ணணும். அப்படி டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் தான் எம்பிரிக்கல் ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், C2H4O2. ஓகேவா? ஸோ இதில் பாருங்கள், எது இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் நம்பர்? கார்பன் 2, ஹைட்ரஜன் 4, ஆக்சிஜன் 2. அப்போது 2 அப்படிங்கிறது தான் இந்த காம்பவுண்டில் இருக்கிறதே ஸ்மாலஸ்ட் நம்பர். ஸோ ஹோல் ஃபார்முலாவையும் டிவைடட் பை 2. ஓகேவா? 2ஆல் என்ன பண்ணுறோம்? டிவைட் பண்ணுறோம். அப்படி டிவைட் பண்ணும்போது என்ன ஆகும்? இந்த 2 கேன்சல் ஆயிரும். அப்போ வெறும் CH4 இருக்குது. 2 கேன்சல் ஆச்சுன்னா இங்கே 2 வரும். ரிமைனிங் இங்கே எத்தனை இருக்குது? 2 கேன்சல் ஆச்சுன்னா வெறும் O மட்டும் வரும். அப்போது CH2O அப்படிங்கிறது தான் இந்த அசிட்டிக் ஆசிட்டோட எம்பிரிக்கல் ஃபார்முலா அப்படிங்கிறது. ஓகே, சரி. அப்போ இந்த ரேஷியோ எப்படி சொல்லலாம் அப்படின்னா C:H:O. ஓகேவா? ஏன்னா அந்த ஆட்டம்ஸ் தானே இருக்குது. கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் தான் இருக்குது. எப்படி இருக்குன்னு பாருங்கள். கார்பன் 1 தான் இருக்குது. ஸோ 1:, ஹைட்ரஜன் 2 இருக்குது. அப்போ 2:, ஆக்சிஜன் 1 இருக்குது, 1 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு எம்பிரிக்கல் ஃபார்முலாவை எப்படி ஒரு சம் மாதிரி கொடுத்துட்டானா நம்மளால் கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான். இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 ஸ்டெப்ஸ் கொடுத்துருப்பான். நம்மளுக்கு பேஜ் நம்பர் 10லேயே ஒரு 4 ஸ்டெப்ஸ் கொடுத்துருப்பான். அந்த 4 ஸ்டெப்ஸுமே நான் நோட்டில் என்ன பண்ணியிருப்பேன்னா ரைட் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால் நோட்லேயே நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஸ்டெப்ஸை நல்லா கவனிங்க. ஸ்டெப் 1, composition in percentage. We can consider the total mass is 100 gram. Step 2, divide the mass of each element by its atomic number. Okay, so step 1 என்ன சொல்லவான அப்படின்னா composition percentage we can consider the total mass is 100 gram. Okay, ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்குற ஒரு காம்பவுண்டோட அந்த கம்போசிஷன் பர்சன்டேஜை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டோட்டல் கிராம், அதாவது 100 கிராமாக நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அஸ்யூம் பண்ணிக்கணும், கன்சிடர் பண்ணிக்கணும் அப்படிங்க. ஓகேவா? ஸோ இது எப்படி கன்சிடர் பண்ணிக்கிறதுனா இது எல்லாமே கொஷினில் நமக்கு இருக்கும். சரியா? ரைட். அடுத்து ஸ்டெப் 2, டிவைட் த மாஸ் ஆஃப் ஈச் எலமெண்ட்ஸ் பை இட்ஸ் அட்டாமிக் நம்பர். நம்மளுக்கு கொடுத்துருக்கிற காம்பவுண்டில் ஓகேவா என்னென்ன எலமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கோ அதை அந்த அட்டாமிக் மாஸால் டிவைட் பண்ணணும். ஓகேவா? ரைட். ஸ்டெப் 3, divide the relative number of moles in step 2 by smallest number of them. நம்மளுக்கு இப்போ ஸ்டெப் 2ல் ஒரு ஆன்சர் கிடச்சிருக்கும். ஒரு எலமெண்ட்டை நம்ம என்ன பண்ணியிருப்போம், அந்த மாஸை அட்டாமிக் மாஸால் டிவைட் பண்ணியிருப்போம். ஸோ அப்போ நம்மளுக்கு ஒரு வேல்யூ கிடச்சிருக்கும். அந்த வேல்யூவை எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஓகேவா? எவ்வளோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்கோ அதை நம்ம இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் நம்பரால் ஸ்டெப் 2ல் கிடச்ச ஸ்மாலஸ்ட் நம்பரால் என்ன பண்ணணும்னா டிவைட் பண்ணணும். ஸ்டெப் 4, Step 3 is not a whole number. We convert it to a whole number if necessary. Step 3 whole நம்பராக வந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை. சப்போஸ் அது பாயிண்ட்ஸில் வந்துருச்சு அப்படின்னா அதை நம்ம ஹோல் நம்பராக கன்வெர்ட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ ஸ்டெப் 4 இஸ் ஒன்லி இஃப் நெசசரி. நமக்கு தேவையான டைமில் மட்டும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம அதை யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஓகே, சரி. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த 4 ஸ்டெப்ஸுமே கம்பல்சரி உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது எக்ஸாம்பிள் பேஜ் நம்பர் 11 அப்படின்னு கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா? எக்ஸாம்பிள், an acid found in tamarines on analysis
shows the following percentage composition: 32% carbon, 4% hydrogen, 64% oxygen. Find the empirical formula of the compound. ஒரு ஆசிட் டேமரைன்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிற ஒரு ஆசிட், அதாவது புளியில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிற ஒரு ஆசிட்டோட அந்த பர்சன்டேஜ் கம்போசிஷன் கொடுத்துட்டான், எவ்வளோவில் இருக்குது அப்படின்ட்டு. அதில் இது டோட்டலாக ஆட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஸ்டெப் 1 உண்டான ஒரு ஆன்சர் இங்கே வரும். ஆக்சுவலி 32% கார்பன், 4% ஹைட்ரஜன், 64% ஆக்சிஜன். இதை டோட்டலாக ஆட் பண்ணி பாருங்கள், 100 வரும். ஸோ அதுதான் ஸ்டெப் 1. கம்போசிஷன் பர்சன்டேஜ் we can consider the total mass is 100 கிராம். அதில் என்னென்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கோ அதை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், 100 கிராமுக்காக நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா கன்வெர்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறோம். ஓகேவா? ஸோ இதுதான் ஸ்டெப் 1. இது கொஷின்லேயே நம்மளுக்கு ஏற்கனவே கன்வெர்ட் ஆகி தான் இருக்குது அப்படிங்கிறோம். ஓகேவா? ஸோ அதனால் ஸ்டெப் 1 ரூட் கிளியர். ஓகே, ரைட். இப்போது இந்த மாதிரி ஒரு டேபிளேஷனை போடணும். எலமெண்ட், பர்சன்டேஜ், molar mass, relative number of moles, simple ratio in whole numbers. ஓகேவா? இந்த எல்லா கண்டென்ட்டுமே காமனான ஒன்று, இதை நாம் தான் படிச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ எலமெண்ட் ஃபஸ்ட் ஒன் என்னென்ன எலமெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேவா? பாருங்கள், 32% கார்பன் அப்படிங்கிறது ஒரு எலமெண்ட், ஹைட்ரஜன் அப்படிங்கிறது ஒரு எலமெண்ட், ஆக்சிஜன் அப்படிங்கிறது ஒரு எலமெண்ட். ஸோ அதனால் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதிக்கிறோம். ஓகேவா? அதனுடைய பர்சன்டேஜ். ஓகேவா? பர்சன்டேஜ் எவ்வளோ கொஷின்லேயே இருக்குது பாருங்கள். கார்பன் 32, ஹைட்ரஜன் 4%, ஆக்சிஜன் 64%. ஓகேவா? இது கொஷின்லேயே இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மோலார் மாஸ். ஓகேவா? தேர்டு மோலார் மாஸ். கார்பனுக்கு 12, மோலார் மாஸ் மீன்ஸ் தட் இஸ் அட்டாமிக் மாஸ். கார்பனுக்கு 12, ஹைட்ரஜனுக்கு 1, ஆக்சிஜனுக்கு 16. இது நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஓகேவா? ஸோ ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? இப்போது இதுதான் ஸ்டெப் 2 அப்படிங்கிறது. ஓகேவா? பாருங்கள், டிவைட் த மாஸ் ஆஃப் ஈச் எலமெண்ட்ஸ் பை இட்ஸ் அட்டாமிக் நம்பர். ஓகேவா? ஒவ்வொரு எலமெண்ட்டோட மாஸையும் என்ன பண்ண சொல்கிறான், அட்டாமிக் நம்பரால் நீ டிவைட் பண்ணணும் அப்படிங்கிறான். ஸோ இப்போ இந்த மாதம் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஃபஸ்ட்டு பாயிண்ட் படி பார்க்கும்போது கொடுத்துருக்கிற பர்சன்டேஜை 100 கிராமாக நம்ம என்ன பண்ணிக்கணும், அஸ்யூம் பண்ணிக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு ரூல். ஓகேவா? கொடுத்துருக்கிற பர்சன்டேஜ் என்ன பண்ணிக்கணும், 100 கிராமாக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறேன். ஸோ அப்போ 32% அப்படின்னா அதுதான் நமக்கு 32 கிராம். அப்போ 32 கிராமை பை இட்ஸ் அட்டாமிக் நம்பரால் டிவைட் பண்ணணும். அப்போ 32 பை கார்பனோட அட்டாமிக் நம்பர் 12 ஒரு வேல்யூ, ஹைட்ரஜன் 4 கிராம் பை அதனுடைய அட்டாமிக் நம்பர் 1, ஸோ 4. நெக்ஸ்ட்டு ஆக்சிஜன் 64 டிவைடட் பை அதனுடைய அட்டாமிக் நம்பர் 16, ஸோ இதுவும் 4. ஓகே, ஸோ இது ஸ்டெப் 2. ஸோ இதில் எல்லாம் ஒவ்வொரு வேல்யூ அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இதில் 2.66 வந்திருக்கு, இதில் 4 கிடச்சிருக்கு. ஸோ எகெயின் இதுலேயும் என்ன இருக்குன்னா 4 அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. ஸோ இப்போ ஸ்டெப் 3 சிம்பிளஸ்ட் ரேஷியோ. டிவைட் த ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன் ஸ்டெப் 2 பை ஸ்மாலஸ்ட் நம்பர் ஆஃப் தெம். ஓகேவா? ஸோ இந்த ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இருக்கிறதுலையே எது ஸ்மாலஸ்ட் நம்பரோ, ஓகேவா, ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. இருக்கிறதுல எது ஸ்மாலஸ்ட் நம்பரோ அதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம டிவைட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இதில் 2.66, 4, 4. அப்போ 2.66 தான் இருக்கிறதே ஸ்மாலஸ்ட் நம்பர். ஸோ இங்கே கார்பனுக்கு பார்க்கும்போது 2.66 பை 2.66 அப்படின்னு பண்ணணும். ஹைட்ரஜன் பார்க்கும்போது 4 பை இங்கேயும் 2.66 தான், ஏன்னா இருக்கிறதே ஸ்மாலஸ்ட் நம்பர் ஆஃப் த மாலை என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். அடுத்து ஆக்சிஜனுக்கு 4 வருது, ஸோ இப்போ 4 பை 2.66 அப்படின்னு பண்ணணும். ஓகே, ரைட். ஸோ இப்போ நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் பாருங்கள், 2.66 பை 2.66. இங்கே ஆன்சர் 1, இங்கே 1.5, இங்கேயும் 1.5 கிடைக்குது. ஸோ இப்போ ஸ்டெப் 4 it is if only for necessary. ஸ்டெப் 3ல கிடைச்ச வேல்யூ. ஓகே, நமக்கு ஹோல் நம்பராக இருந்துருச்சு அப்படின்னா நோ ப்ராப்ளம். ஹோல் நம்பர் இல்லை அப்படின்னா இந்த ஸ்டெப் 4 யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், கார்பன் நம்மளுக்கு கிடைச்ச சிம்பிளஸ்ட் ரேஷியோ 1, இது ஹோல் நம்பர், ஸோ நோ ப்ராப்ளம். அடுத்து ஹைட்ரஜன் நம்மளுக்கு கிடைச்ச நம்பர் 1.5, இட் இஸ் நாட் அ ஹோல் நம்பர், இது பாயிண்டில் இருக்குது. அதே மாதிரி ஆக்சிஜனும் 1.5, இதுவும் ஹோல் நம்பர் இல்லை, இதுவும் பாயிண்டில் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ பாயிண்டில் என்னென்னலாம் இருக்கோ அதை நம்ம ஹோல் நம்பராக கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்? ஓகே, ஸோ இதை எதால் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இது மினிமம் ஹோல் நம்பராக சேஞ்ச் ஆகும். ஓகேவா? 1.5 இன்ட்டு 1 போட்டால் எகெயின் அதுதான் வரும். ஸோ 1.5 இன்ட்டு 2 போட்டால் 3 ஹோல் நம்பராக சேஞ்ச் ஆகும். அதனால தான் இங்கே 3 கிடச்சிருக்கு. சேம் இதே தான்.
1.5 into 2 போட்டோம் அப்படின்னா இது ஹோல் நம்பராக கன்வெர்ட் ஆகிடுது. ஸோ எம்பிரிக்கல் ஃபார்முலா இஸ் C2H3O3. இதுதான் இந்த டேம்ரைனில் ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய ஆசிட்டோட சிம்பிளஸ்ட்டு ஃபார்முலா ஆர் எம்பிரிக்கல் ஃபார்முலா அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஓகேங்களா? ரைட், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் நான் உங்களுக்கு செகண்ட் எக்ஸாம்பிளையும் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பாருங்கள், கண்டிப்பாக புரியும்.